குறித்து உயர் திரு காமராஜ் அவர்களை பற்றி நேரடி பேட்டிக்கான வந்திருக்கிறோம். அதாவது அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் 550 படைப்புகளை படைத்து சிறுகதைகள், நாவல்கள் மற்றும் எக்ஸ்ட்ரா எல்லாம் நிறைய படைச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் விலாவாரியாக விவரிப்போம். வணக்கம். 1987 தேவி வார இதழ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில முதல்ல நான் துணுக்கு எழுத்தாளராக அறிமுகமானேன். நான் இப்போ மும்பையில் ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவி வார இதழில் எப்படியாவது எழுதணும்னு சொல்லி பல முயற்சிக்கு இடையில ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடம் முயற்சிக்கு இடையில ஒரு துணுக்கு முதல்ல வெளியாச்சு. ஒரு சின்ன துணுக்கு தான். அதுக்கு எனக்கு அன்பளிப்பா 5 ரூபாய் தேவி வார இதழில் இருந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த 5 ரூபாயை மணியாளர் நான் கையில வாங்கும்போது இதே போல் நாம் நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் 87 வந்தது. அந்த 87 தேவி வார இதழ் கொடுத்த அந்த தூண்டுதலின் பேர்ல நான் எழுத்தாளரா அறிமுகமானேன். இன்னைக்கு இந்த 14 வருஷத்துல 530 படைப்புகள் படைச்சிருக்கிறேன். ரேடியோ நாடகம், ரேடியோவில் சிறுகதை, பத்திரிகையில் சிறுகதை, தொடர்கதை, நாவல், பட்டிமன்றம், மேடை நாடகம்லாம் ஒரு 15 நாடகம் மேடை நாடகம். நானே கதை வசனம் எழுதி, நானே கதாநாயகனா நடிச்சிருக்கிறேன், தகப்பனா நடிச்சிருக்கேன், வில்லனா நடிச்சிருக்கேன், பெண் வேஷம் கட்டி நடிச்சிருக்கேன். அப்படி கிட்டத்தட்ட 540 படைப்புகளுக்கு மேல. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் 550 படைப்புகள் நிச்சயம் படைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பத்திரிகையில 31 வாரம் கொன்றால் தான் விடியும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு தொடர்கதை எழுதியிருந்தேன். அது நிறைய வரவேற்புகள் வந்தது. அதேபடி சங்கமித்திரை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில பெண்ணே பொண்ணோடு வா அப்படின்னு ஒரு தொடர்கதை எழுதினேன். அந்த தொடர்கதையும் கிட்டத்தட்ட ஒரு 15 வாரம் வெளியாச்சு. அப்படியா நான் நிறைய படிக்கிறேன். நீங்க மும்பைல இருந்தேன்னு சொல்றீங்கல்ல, அங்க உள்ள பத்திரிகையில ஏதாவது எழுதிருக்கீங்களா? ஆமா, அங்க மராத்திய முரசு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த மராத்திய முரசு பத்திரிகையில ஒரு சிறுகதை போட்டி வச்சிருந்தாங்க 1987 கடைசியில. அந்த போட்டியில அவள் போட்ட சபதம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருந்த வித்தியாசமான கதை. சிகரெட் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி சிகரெட் வெடிகுண்டை வச்சு மையமா வச்சு எழுதியிருந்தேன். அந்த கதை எனக்கு அந்த மராத்திய முரசு பத்திரிகையில முதல் பரிசு வாங்கிட்டு இருந்துச்சு. சொல்லி ஒரு சிறுகதை எழுதினேன். அந்த நடைபெண சிறுகதை பின்னால ரேடியோவிலையும் ஒளிபரப்பாச்சு. சரி, எல்லாரும் அன்னை என் தெய்வம் தான் சொல்லுவாங்க. நீங்க அண்ணி என் தெய்வம் அப்படின்ற ஒரு நாடகமா கதையை ஏதோ எழுதிருக்கீங்க? ஆமா, நாடகம். அதாவது நாடகம் மிஸ்கே திருப்பதி. அந்த நாடகத்துல ஒரு நல்ல நடிகரா அறிமுகமானாப்ல. என்னடா ஆளே வரணும். மாப்ள வா 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 வந்துட்டியா? அடே காலையில இருந்து சரக்கே போடணும் உடனே என் புத்திய பித்து பிடிச்சு போச்சுடா. மாப்ள அடா சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? காடோ மேலோன்னு அலைஞ்சி உனக்காக ஒரு பாட்டில் தாரா வாங்கிட்டு வந்திருக்கேன். நாட்டுல பெட்ரோல் அவ்வளவு ஈஸியா கிடைச்சா கிடைக்கும் போல இருக்குது. தாரம் கிடைக்கவே கிடைக்காது. மாப்பிள்ள நீ மாப்பிள்ள
கொண்டு கொடுக்க. என் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன்டா மாப்பிள்ள. மறந்தா என்ன மறக்காம அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உன் பொண்ணுக்காண்டி தான் உனக்கு சுதந்திரம் தர வேண்டாம். வர்ற இப்போ உன் தொந்தரவு தாங்க முடியல. அதனால இனி விலைக்கு வாங்கி தராங்க நீ என்னால முடியாது. மாப்பிள்ள என்ன அப்படி சொல்லிட்டியா? அதனால இனிமே நானே இந்த கட்டை பேட்டி நமஸ்காரம் எல்லாம் போட்டு தாரா காக்கலான்னு இருக்கேன். ஒரு கிராமத்துல வந்து மாமனின் காதலி அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் எழுதுனேன். அப்ப வந்து நான் பஸ்ல கண்டக்டரா ஓடிட்டு இருந்த சமயம் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருப்பேன். ஏன்னா அம்மா கிடையாது, ஆதரவுக்கு வந்து அண்ணன் ஒய்ஃபு, அப்புறம் அக்கா, இவங்க தான் இருந்தாங்க. அன்மேரிடு. அப்போ ஆரம்ப நிலையில என்னோட அக்கா எடுத்து வளர்த்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தாங்க. நான் பஸ்ல கண்டக்டரா ஓடிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கதையோசனை எல்லாம் எழுதினேன். எழுதி கடைசி நாள் நாடகம் போற சமயத்துல கதாநாயகன் ஓடி போயிட்டாரு. எதுக்கு ஓடி போயிட்டாருன்னா கதாநாயகன் சோடிலாம் போடுவாங்க, அதனால வீட்டுல ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா விரட்டினதுனால அவர் ஓடி போயிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம, ஏன்னா வசனம் தான் தெரிஞ்சாரு நான் தான், அதனால என்ன கதாநாயகனா போட்டாங்க. கதாநாயகனை போட்டோன்னு கதாநாயகன் கூட என்ன பார்த்துருந்துச்சு, இவர் என்ன கதாநாயகன் வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி முதல் நாள் கூட என்ன ரொம்ப வெறுப்பா பேசுச்சு. ஆனா அந்த நாடகம் வந்து நல்லா இருந்தது, அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வானத்து நட்சத்திரமே, உன்னை தொட்டவரை அக்னி நட்சத்திரமா இருந்த துர்காவே, காதலிக்கு நேரமில்லை என்று கட்டி கிழித்த மறையூர் மம்முட்டியாலே வைத்து அடித்த அஞ்சலியை இதோ ஆடிவழி என்று அக்கறை திருத்தம் எடுத்து இனிமேலும் காதலுக்கு யாராவது எதிராக வந்தால் அவர் மீது கணித்து விடுவேன். ஆமா, எனக்கு ஒரு உத்தம் கொடுப்பாங்க. என்ன சொல்லுங்க? அந்த அயோத்தியை எப்படி விட ராவணும், அதே மாதிரி உனக்கு யோக்கியமானவனா இருப்பார். என்ன அதனால கனவு கண்ட போது அந்த கனவு கேளு. சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை அரசர்களும் ஒரு ஊர்ல கொண்டு மறு மேடையில கொண்டு போட்டோம். அப்போ அங்க வந்து கிட்டத்தட்ட 3000-4000 மக்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஊர்லயே நாங்க எல்லாம் பைசா பிடிச்சு தரோம், நீங்க உடனே ஒரு நாடகம் எழுதி உடனே போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து 6வது மாசத்துல நான் அந்நியன் தெய்வம் அப்படிங்கிற ஒரு நாடகம் போட்டோம். இங்க பாருங்க நாங்க முத்துனமாங்க, அது போலங்க ஸ்ரீலங்க கப்பலங்க, இங்க பாருங்க நாங்க முத்துனமாங்க, துளிப்பாய கொஞ்சத்துவாங்க, நான் தாரேன் போட்ட புஷ்பாங்க, துளிப்பாய கொஞ்சத்துவாங்க, நான் தாரேன் போட்ட புஷ்பாங்க. நடிச்சாப்ல குடிகாரதான் நடிச்சாப்ல. இன்னைக்கும் அந்த ஊருக்கு நாங்க 2 பேரும் போனோம்னா நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருக்கு. வானொலியில எப்படி அறிமுகமானீங்க, யார் மூலமா அறிமுகமானீங்க? அப்ப நாசரத் எம்ஏ சாம்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சார் இருந்தாங்க. இப்போ அவங்க உயிரோட இல்ல. நான் பஸ்ல கண்டக்டரா ஓட்டிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டுல இருந்து வானொலி கேட்கும் போது எப்படியாவது நான் ரேடியோவில் அறிமுகம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எப்படியாவது ஆகணும் அப்படிங்கும் போது இன்டர்வியூ வச்சிருந்தாங்க நாடகத்துக்கு எடுக்கிறதுக்காண்டி. அப்ப ஷாஜகான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு சரியா சொல்ல தெரியாம ஷாஜகான் அப்படின்னு சொல்லி தப்பா சொன்னோன்னே என்ன இல்ல நீங்க அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பினாலும் திரும்ப எப்படியாவது நம்ம ஏதாவது நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாசரத் எம்ஏ சாம்ராஜ் சார்கிட்ட போய் அடிக்கடி போய் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன ஒரு சிறுகதை எழுத சொன்னாங்க. அந்த சிறுகதை நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த சிறுகதையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பேர்? ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுகதை. அந்த சிறுகதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒளிபரப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் ஊர்ல எல்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் இன்னைக்கு ஒளிபரப்பு. அதாவது பாம்பேல நடந்த ஒரு கதை தான். மில்லுல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து பெரிய பந்தா வெளி எல்லாருக்கிட்டையும் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு இரவு நேரத்துல வெள்ளிக்கிழமை தோறும் அந்த ஊர்ல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி ராத்திரி யாருமே மாஸ்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. இவரு யாரையும் கூப்பிடாம ரொம்ப பயத்தோட கழிவறைக்கு போகும்போது முதுகுல யாரோ வாங்கி அறையிற மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் இவருக்கு முதுகுல அறை விழுந்துகிட்டே இருக்கும். பேய் தான் சொல்லி இவர் பயந்து போய் இவருக்கு காய்ச்சல் வந்துடும். வீட்டுல வந்து படுத்திருப்பாரு. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்க அவரோட காதலி வந்து கேலி செய்யும், என்ன நீங்க இந்த 20ஆம் நூற்றாண்டு பேயாவது பிசாசாதான் அப்படின்னு.
உடனே இவருக்கு ஒரு உத்வேகத்துல போய் அடுத்த வெள்ளிக்கிழமை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி முதுகுல அடி விழும்போது திருப்பி பிடிப்பாரு. பிடிச்சு பார்த்தா அது ஒரு மனித குரங்கு. ஆமா, அந்த மனித குரங்கு எப்படின்னா வெள்ளிக்கிழமை ஷிஃப்ட் லீவு, வியாழக்கிழமை வரைக்கும் எல்லாரும் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு வைப்பாங்க, வெள்ளிக்கிழமை மாத்திரம் வைக்க மாட்டாங்க. அதனால ராத்திரி அது பசியோட இருக்கு. இவர் பசியோட இருக்கிற ராத்திரி 12 மணிக்கு போய் இவர் ஷிஃப்ட்டை திறப்பாரு. அது என்னன்னா அடி அதுன்னு சொல்லி அந்த அந்த நேரத்துக்குள்ள ஏன் இந்த பயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எனக்கு அதுல இருந்தா ஆல் இந்தியா ரேடியோவில் என்ன ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா காய் வேட்டி வாங்கிட்டு காய் வேட்டி கவர்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்ப பெத்தவ நான் இருக்கும்போது உனக்கு ஏன்டா காவி கமாண்டா போட்டேன். இங்க பாருடா, என்ன வாத்திக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. நான் சொல்லபடி கேளு. அருமையான வாயிரம், அழகான வாயிரம், ஒரு பயங்கரமான பூசாரிட்டு இருந்து ஏன் பெத்த புள்ள நல்லா இருக்கணுமே சொல்லி கால்வெளியில் பாராம பார்க்காம ஏறி குதிக்கி ஒரு சாமியார கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி என் கண்ணு அப்ப பேச்ச நம்பி உன் வலதுகை நீட்டையா எங்க நீட்டு நான் ஒரு 225க்கு மேல, ஏன்னா சிறுகதை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 சிறுகதை கேட்பேன். அதுக்கப்புறம் நாடகம் வடதுருவம் தென்துருவம், வீணுக்கு கண் திறந்தாச்சு. அது அப்புறம் கட்டபொம்மன் கவிராயிரம், அப்புறம் கட்டபொம்மன் கவிராயிரம், ஆட்டோவில் வந்த வரன், வடதுருவம் தென்துருவம், நிறைய நிறைய. உங்களுக்கு இப்படி கவிதை எழுதுறதுக்கு கதை எழுதுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? அதாவது பாராட்டலாம். தேவி வாரங்கள்ல வந்து எல்லாரும் முத்தலாமூர்த்தி காமராஜன் வருது அப்படின்னு சொல்லி கேள்விலாம் சொல்லும்போது இந்த வாரம் வந்து வரலையே அப்படின்னு கேட்பாங்க. இவங்கெல்லாம் கேட்கறாங்களே இந்த வாரம் ஏதாவது நம்ம எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். அந்த மாதிரி அதாவது ரேடியோவிலே அப்படிதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இதுக்கு இடையில வந்து எனக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்தது வந்து தினகரன் கொடுப்பதான் சொல்லணும். தினகரன் பத்திரிகை பொறுத்துன்னு அதோட எடிட்டர் இப்பவும் இருக்கிற எடிட்டர் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேருமே ஒரு தீபாவளி வந்தது அப்படின்னு சொன்னா என்ன வித்தியாசமா சிறுகதை எழுதி பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க. அப்படி வித்தியாசமா சிறுகதை எழுதி கொடுத்து தான் அப்படியே நான் தினகரன், தமிழ் முரசு, கரண்ட் டிவி, இப்போ சமீபத்தில் கரண்ட் டிவி. அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்வாங்க. நீங்க அதுக்கு வந்து ஏன் முடிச்சு மேல் முடிச்சு அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க? அதாவது என்னோட நண்பர், அதாவது நண்பர் பேரர், இவர் வந்து நல்ல நடிகர். இவரை வந்து பயன்படுத்துறதுக்காக ஒரு முடிச்சு முண்டாசுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சோம். அப்ப அந்த முடிச்சு முண்டாசு ரெண்டாவது நான் ரொம்ப விரும்பி எனக்கு ரொம்ப விருப்பமான நடிகர் வந்து பாக்கியராஜ். அவர் முந்தான முடிச்சு என்ன மாதிரி கண்ணாடி போட்ட மாதிரி என்னைய நான் நாடகம் நடிக்கும் போது குட்டி பாய்க்கராஜ்னு சொல்லுவாங்க. நான் கண்டக்டரா ஓடும் போதே காலேஜ் பஸ்ல காலேஜ் பொண்ணுங்கள்லாம் குட்டி பாய்க்கராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு அவர் மேல ஒரு அஃபெக்ஷன். அந்த அஃபெக்ஷன்ல வந்து சரி அவரை மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படிதான் மாமனின் காதலி, முடிச்சு மேல முடிச்சு, அந்த மாதிரிலாம் வச்சோம். அந்த முடிச்சு மேல முடிச்சு வந்து வெட்டிக்குளம்னு ஒரு ஊர்ல ஒருத்தர் சொந்தமா 6000 ரூபாய் செலவு பண்ணார். 6000 ரூபாய் செலவு பண்ணி அவர் சொந்தமாக ஒரு கரட சேவை, இந்த மாதிரி ஒரு கரட சேவையில வந்து அந்த நாடகத்தை போட்டாரு. அந்த நாடகம் வந்து ரொம்ப வெற்றி. தனுஷ்கோடி ஆதித்தன், முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் வந்து அந்த நாடகம் வந்து எனக்கு பொன்னாடை பொருத்தி பாராட்டு சொன்னாங்க. அம்மா பார்த்தேன் கண்ணாடி ஏன் போடுந்தா அவன் ஹெட்லைட் போச்சு, கண்ணாடி குருட்டு போயா ஏயா கண்ண கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாதா? கண்ணாடி மட்டும் போடலாம். கண்ணாடி போடலன்னா இப்படிதான் ஒரு நாள் ஒழிச்சு வச்சுட்டேன். கண்ணாடி போய் தடவுதான் அந்த அளவுதான், அந்த ஊர்ல இந்த அளவுதான் வந்த. ஐயோ அது பெரிய கதை. அதனால அவனுக்கு கொடுத்தாதிக்கிறோம். கண்ணு தெரியாது நான் சொல்லிவிட்டேன். சரி அப்ப நான் வரட்டுமா? பொண்ணு மானத்தையே காப்பாத்திட்டாரு. நீ உங்க பொண்ணு ஏதாவது சங்கடப்பட்ட கூடாது, நீ கெட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கெட்டிச்சு கட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா எனக்கு வேணும். வரட்டுமா? ஒண்ணு
குருட்டு மாப்பிள்ள வச்சதா நானாவுக்கான முடிச்சு முன்னாடி சொன்னான்னு சொல்லி என்னை விட்டுறாதீங்க. ராமஜூர் மதியானத்துல காலையில என்ன நொறுக்கிடுவான். நான் பாத்துக்கிறேன். நான் அப்பவே கண்ணாடிய போட்டுக்கிட்டு அவன் இப்படியே தட்டுண்டி தடுமாறி அலையும் போதே நினைச்சேன். அதப்பா நான் போயிட்டு ரவிச்சந்திரா, நீ ஒரு பக்கம் பொண்ணு கட்டுக்க முடியாது. மேல மேல என்னெல்லாம் படைக்கணும்னு உங்களுக்கு ஆசை? இப்போ கிட்டத்தட்ட நம்ம கருங்குளம் ஒன்றியத்தை பொறுத்தளவில் நான் எழுத்தாளர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், அதுவும் ஓரளவு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுடைய படைப்புகள் வந்து பொதுவா எந்த கருத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும்? நோக்கம் கருத்து அப்பப்ப மனசுல பாதிக்கிறது, சூழ்நிலைக்கு பாதிப்பு, ஏதாவது பாதிப்பு, பத்திரிகையில படிக்கிற பாதிப்பு. இப்போ கொண்டாடதான் முடியும் அந்த தொடர்கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, பிச்சைக்காரங்க எங்க பார்த்தாலும் மறுநாள் அவரை கள்ள தூக்கி போட்டு கொண்டுருவாங்க. ஒரு நாள் திருநெல்வேலியில சொல்லுவாங்க, ஒரு நாள் மதுரையில சொல்லுவாங்க, ஒரு நாள் பாம்பேல சொல்லுவாங்க. நான் எந்தெந்த ஊர்லாம் வசிச்சனோ, அதாவது நான் படைப்புக்காண்டி சின்ன வயசுல எந்தெந்த ஊருக்குலாம் போனனோ அந்த ஊர்ல என்னெல்லாம் நடந்தோ அந்தந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் சொல்ற மாதிரி நான் அதை எழுதியிருந்தேன். அது வந்து நல்லா வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா பிச்சைக்காரங்க மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி பிச்சைக்காரங்க நாட்டை விட்டு ஒழிச்சா தான் எல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை மையமா வச்சு அதை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வந்து செய்யற மாதிரி எழுதியிருந்தேன். அது ரொம்ப நல்லா, அப்பதான் எனக்கு தொடர்கதை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய அறிமுகம் கிடைச்சது. குட்டி பாக்கியராஜ்னு சொல்ற விடக்கே சின்ன ரஜினிகாந்த் சொல்லலாம். ஏன்னா அவரும் கண்டக்டராக வந்திருக்காரு, நீங்களும் கண்டக்டராக வந்திருக்கீங்க. இல்ல அதாவது
முதல்ல வந்து நான் நாடக நடிகர் ஆகும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா அழகா, எங்க ஊர்ல நான் தான் கொஞ்சம் அழகா இருப்பேன். அதனால என்ன பெண் வேஷம் கேட்டிருந்தாங்க. எங்க ஊர்ல நான் தான் அந்த நேரத்தில் அழகா இருந்தேன். ஆனா 16 வயசு 17 வயசுக்கு பிறகு நான் ரொம்ப ரொம்ப எனக்கே என்ன பிடிச்சிக்காது. அந்த அளவுக்கு தலை மட்டும் தான் இருக்கும், மத்தெல்லாம் ஆள் ஒல்லியா ரொம்ப அசிங்கமா இருப்பேன். ஆனா அந்த நேரத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி என்னை மட்டும் கதாநாயகன் ஆக்குனாங்க. அதுக்கு பிறகு நம்ம உடம்பு கொஞ்சம் பாடி வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவு ரெடி பண்ணி அடுத்த நாடகத்துல கதாநாயகன் ஆனேன். கடைசியில இப்ப அப்பா வயசுக்கு கொண்டு கிட்டத்தட்ட 35 வயசு அப்பா தாத்தா வரைக்கு போட்டுட்டாங்க. உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவே, நல்ல சீர் கூட்டுவே, வண்ண பூச்சு கூட்டுவே. புது பன்னீரில் நான் உன்னை நீராட்டுவேன், சத்தம் காரோட்டுவேன், நல்ல தாளாட்டுவேன். உங்களுக்கு உறுதுணையா பக்க ஆலோசகரா யாராவது இருக்காங்களா, இல்லது நீங்களே தான் சுயமா செய்றீங்களா? முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் இல்ல, நானா தான் முயற்சி பண்ணிடுவேன். யாரும் எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு வந்து நான் பண்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஆலோசனை கொடுத்து இதை இப்படி பண்ணலாமா, இதை எப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து எல்லா உதவிகளும் செய்வாங்க. ரெண்டாவது இப்ப சின்ன கவர்மெண்ட் சுப்பராஜ் சார் இருக்காங்க, வயசுல 36. இடையில எனக்கு வந்து இந்த பிடிக்கல, இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இது தூரம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். ரசிகர்கள் மத்தியில உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு? ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு தான் இப்ப திரும்ப ரெண்டாவது என்ன எழுத ஆரம்பிக்க நேயர்கள் விருப்பம் லெட்டர் எல்லாம் போடுறாங்க. ஆமா, அதாவது நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே ரொம்ப வெறுப்பாய் இந்த கதை கட்டுரை எழுதுறதெல்லாம் இது எதுக்கு போட்டு பேசாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் கட்டபொம்மன் கவிராயம் அப்படிங்கிற நாடகம் மறு ஒளிபரப்பாகும். அந்த மறு ஒளிபரப்பு ஆகும்போது ஒரு நாள் திருநெல்வேலியில இருந்து சீதா, எனக்கே தெரியாம எனக்கு தெரியாம 3 நாள் ஒளிபரப்பாயிட்டு மறு ஒளிபரப்பு. அப்ப சின்ன கம்மன்பட்டியில இருந்து சுப்பராஜ் சார் வந்து அந்த இருக்கணும்னு தெரியாத ஆளு, ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆளு. அவர் அதை கேட்டுட்டு எனக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க. அந்த லெட்டர்ல வந்து நாங்குநேரி தாலுகா திருச்செந்தூர் வழி அப்படின்னு சொல்லி, ஏன்னா முத்தாமரிச்சு எங்கேயோ ஒரு தெளிவான விலாசம் இல்லாம அந்த லெட்டர் போட்டிருந்தாங்க. ஆனா அதுல அந்த லெட்டரை எடுத்து செய்திகளோடு கரெக்டா எடுத்து போஸ்ட்மேன் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்கிட்ட கொடுத்த பிறகுதான் எனக்கு ஓஹோ நம்ம ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியுற சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டரை படிக்கிறேன். அப்ப என்னோட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. சார் கூட தொடர்பு கொண்டோம். சார் கூட தொடர்பு கொள்ளும் போது சார் வந்து எனக்கு சொன்னது உங்க நாடகம் நல்லா இருந்தது, உங்க பேட்டி நல்லா இருந்தது, நீங்க சொன்னீங்க, அதை நானே மறந்துட்டேன், நான் சாதிக்கணும்னு சொன்னேன், அதை நானே மறந்துட்டேன், நீங்க சாதிக்கணும்னு சொன்னீங்க, அதனால நீங்க சாதிக்கணும் திரும்ப அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன பிறகு திரும்ப அதோட விடுறது கிடையாது. தினமும் 5:30 மணிக்கு எழுப்பிடுவாங்க. நானே எந்திரிக்கிறது 7 மணிக்கு தான். சார் காலையில 5:30 மணிக்கு என்ன எழுப்பிடுவாங்க. எழுப்பி என்ன சார் இன்னைக்கு எதுவும் பண்ணீங்களா, ஏது பண்ணீங்களா, எப்படி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அவங்க கேட்ட உடனே எனக்கு ஓஹோ அப்ப இப்படி ஒரு தூண்டுதல். வீட்டுக்காரமா ஏற்கனவே தூண்டுதல். வீட்டுக்காரமா வந்து இதெல்லாம் எதுக்கு டென்ஷன், கல்யாணம் முடிஞ்சதுல ஒழுங்கா நீங்க இருங்க, நாடகம் நடிக்க ஏன் போறீங்க, ஏன்னா நாடகம் நடிக்கிற இடத்துல நிறைய பெண்கள் வருவாங்க, எல்லாம் வருவாங்க, ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது ஒரு பக்கம் எதிர்ப்பு காட்டாம இருக்கிற சமயத்துல சார் தினமும் காலையில சாயந்தரம் பேசுவாங்க.
திரும்ப ரெண்டாவது நமக்குள்ளேயே கடிதத்தில் லெட்டர் வரதுல உங்களுக்கு லெட்டர் வந்தது நீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி மாறி மாறி சொல்ல எனக்கு ஓஹோ அப்ப இதுல இருந்து நம்ம இன்னும் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கட்டிதான் திரும்ப தமிழ் முரசுல வந்து கோயில் மலர்கள் போட்டாங்க. கோயில்களை பத்தி சிறப்பு மலர்னு போட்டாங்க. அந்த மலர் தயாரிப்பு குழுவிலே என்ன லீடரா போட்டாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து தெரியுமா இதுதான் நமக்கு ஒரு நல்ல தொழில், இதைத்தான் நம்ம திரும்ப செய்யணும், இது வந்து ஆண்டவனா எல்லாரையும் சேர்ந்து நம்ம திரும்ப திரும்புறாங்க. அவங்க ஏன்னா இடையில அரசியல்ல போய் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அரசியல் போய் பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அரசியல்ல முதல்ல ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணும்போது அது கிடைச்ச பைசா எல்லாமே வச்சு ஒரு அறக்கட்டளை மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இலவச கஞ்சிகிச்சை முகாம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது திரும்ப இந்த அரசியலுக்கு போன உடனே நான் வாங்கி வச்ச பேர் எல்லாமே தொலைஞ்சு கெட்ட பேர் வந்து கெட்ட பேர் வந்ததுனால நான் ரொம்ப வெளியே சமூகத்துக்குள்ளேயே பயந்துதான் பழக ஆரம்பிச்சேன். அப்படிலாம் பார்க்கும்போது எழுத்துத்துறை வந்து ரசிகர்களோட ஒரு தூண்டுதல்னால ரொம்ப நல்ல துறையா இருக்கு. எழுத்துத்துறை வந்து ரொம்ப நல்ல துறையா இருக்கு. நமக்கு ரசிகர்கள் வந்து வெளிநாட்டுல எனக்கு வெளிநாட்டுல இருந்துலாம் தபால் வரும், வெளிநாட்டுல இருந்துலாம் எனக்கு போன் கால் வரும். அப்படி வெளிநாட்டுல எல்லாம் நமக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்காண்டி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி இப்ப திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அழகான பொண்டாட்டி இன்றைய கல்யாண நாள் பூவு அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்பதான் இன்பமா இருக்கு இல்லையா? இதே நேரமும் இதேதான் மச்சா. வேப்பல என்ன போட்டிருக்கு, நாட்டுல என்ன நடந்திருக்கு தெரியாம ஒரே அர்த்தம் இருக்கு. ரொம்ப பாட்டுலாம் கேட்டுச்சு இளமை காலம் அப்படின்ட்டு ரெக்கார்டு போட்டு கேட்டுல இல்ல. சரி கேட்கப்பா மச்சா விஷயத்தை கேட்டீங்களா? இல்லப்பா பஞ்சாயத்து எலெக்ஷன் கிடையாதா? என்ன பஞ்சாயத்து எலெக்ஷன் கிடையாதா? வேப்பல போட்டு பாவி உண்மையா சொல்றியாடா? அட சண்டாளா, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நீ நின்னு சொன்ன அதை நம்பிய காசு சாராயத்தை வாங்கி கொடுத்து கறியை வாங்கி கொடுத்து முட்டையை வாங்கி கொடுத்து வால் போட்டு அடித்து காசெல்லாம் கரியாக்கிற பிறகு கரையை எலெக்ஷன் நின்று போச்சுன்னு சொல்றியே சண்டாளா. என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் பணம் எல்லாம் பாராய் போச்சடா. மச்சா எது எது எவனுக்கு எப்பப்போ நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்கு மச்சா. ஏமாப்ல மச்சா புட்டி வீட்டுல வந்து துஷ்டி கட்டுற மாதிரி படத்தெல்லாம் தெருவிட அள்ளி விட்ட பிறகு ஓடி மச்சா. மச்சா ஓம் பேச்ச கட்டான மச்சா ஓமர் தூக்கம் ஏன் தூக்கம் ஏன் தூக்கம் உமர் தூக்கம் நீ செத்தா நான் ஆடுவேன் மச்சா. உமர் தூக்கம் ஏன் தூக்கம் நீ செத்தா நீ ஆடுவ ஏன் தூக்கம் பணம் எல்லாம் போயிட்டாப்பா. என் பணம் எல்லாம் போயிட்டா என் பையன் ஒண்ணும் இல்ல. நம்ம பக்கத்து வீட்டு பரமசுல இருக்கா பாரு, அவன் கண்ணு குட்டி மாடு போட்டுச்சான். அவன் கண்ணு குட்டி மாடு போட்டுச்சான். அதை பத்தி பேசி அவன் பரமசிவம் பெரிய ஐநா சபையில கண்டுபிடிச்ச மாதிரி அவன் வீட்டுல கண்டுபிடி போட்டா இவன் வீட்டுல எருப்பா போச்சு அவங்களுக்கு. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஏற்பாடு பண்ண. இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன் தள்ளி போட்டாங்களா? என்ன எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? அல்ல அடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டிருந்தா அப்படி நின்றுப்பீங்களா? தெரியாமதான் கேக்குறேன். தெரியாமதான் கேக்குறேன். எலெக்ஷன்ல நிக்கும் போது இந்த அயலாண்டேஸ்வரிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். என்ன கேட்காம பேங்க்ல போய் பணம் எடுத்து ஆனா உன் தம்பி இருக்காங்க சண்டாளன் இவன் தான் நிக்க சொல்லி கத்தியம படுத்துதான் பார்த்து சின்ன பிள்ளை ஏமாத்திரம் பாரு. அழுது நம்ம மச்சா மயசாம எடுத்து நிக்கிறது யார் தெரியுமா? யாருடா? ஓ அண்ணன் மயசாம பயிர்வா அவன் எடுத்து நிக்கா எடுத்து நிக்கா. ஏன் வருத்தப்படுத? என் பொண்ணு என் பூவே அந்த படுவாய் பயனை எடுத்து நிக்கணும். தண்ணி ஊர்ல என் புருஷ ஜெயிக்கணும். அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு ஊர் கொடுத்து சொல்லணும்டா. அவன் என்னுடைய
பிடிக்காதா? பிடிக்காதுடா எனக்கு. அவன் கொஞ்சம் பாடம் படிச்சுடா. யோ, மறந்துட்டேன் நினைக்கிறேனா? நானே மறக்க, நீ எப்படி மறப்ப? என் பையன் வந்து நான் அப்புறம் பேசிக்கலான்னு இருக்கேன்டா. பையன் வந்துட்டான்னு வச்சுக்கோ. அவன் வீட்டுல ஒரு பிள்ளை அழகா இருக்கா. இப்ப கூட வரும்போது தனியாக கூட பார்த்தேன். 18 வயசுல கம்மன் இருக்காள, அவனோட பிள்ளை சைட் அடிச்சான்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நாக்கு வந்து போற பயல. நம்ம ஊர்ல பெரிய திட்டமான மருதூர் மேலக்கால் வந்து தூர்வாரினாங்க. தூர்வாரி காங்கிரீட் போட்டாங்க. அதான் மெட்ராஸ்ல போய் இருந்து நான் என்ன பண்ணேன், 4 கோடி ரூபா திட்டம். அதுக்கப்புறம் முத்தலாங்குறிச்சியில் வந்து 100 வருஷமா தூர்வாராம ஒரு வடிகால் கிடந்தது. அது 10 லட்ச ரூபா செலவுல வடிகால் தூர்வாரதுக்கு முழுக்க நானே ஏற்பாடு பண்ணேன். ஒரு தனிக்கால்வாய் திட்டம். அதுக்கப்புறம் நாசிரியத்து பக்கத்துல ஒரு சர்க்கார் ஓடை அப்படின்னு சொல்லி தூர்வாராம இருந்தது. அது நான் என்னோட காலத்துல தான் அதுக்குள்ள ப்ரொபோசல் எல்லாம் ரெக்கார்டெல்லாம் எடுத்து கொடுத்து அதை தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் மணிமுத்தாறு வந்து கேடி கோசம் காலத்துல காமராஜர் கட்டின ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டும் தூர்வாரி இருந்துச்சு. அதை தூர்வாரத்துக்கு வந்து மணிநாடு எம்எல்ஏ மூலமா நான் தான் தூண்டுதல் எல்லாம் பண்ணி சாத்தாங்குளம் உடம்புடியில வந்து குடிநீர் பஞ்சம் கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு திட்டம் வந்து கலைஞர் அரசு அறிவிச்சாங்க மணிநாடு எம்எல்ஏ மூலமா. அந்த திட்டத்தை அறிவிக்கிறதுக்காண்டி ப்ரொபோசல் அந்த மற்ற இது ஊர்ல அலைஞ்சு அழைக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே, அதாவது நான் ஒரு வேலை இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பின்னால யாரும் எது சொல்றாங்க என்னன்னு நான் எனக்கு பின்னால ஒரு குழி வெட்டுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ரொம்ப தீவிரமா அதுல இறங்கிடுறது. அந்த இறங்கி செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அந்த சோசியல் ஒர்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியலை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அரசியலை விட்டேன். சோசியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா தினகரன் தமிழ் முரசுல வந்து இன்னைக்கும் செய்திகள் வந்து நிறைய செய்திகள் மக்களால் பாதிக்கப்பட்ட செய்திகள் நிறைய போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி போட்டுட்டு இருக்கேன். என் தங்க ராசா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அப்பாலாம் எப்படிமா இருந்தாங்க? நீங்க நல்லா இருந்தீங்களாமா? அம்மா 4-5 நாளா குண்டுலா பொறிஞ்சுக்கிட்டே இருந்தது. நான் ஒரு பெரிய குழிய தோண்டி அதுக்குள்ள போட்டு என்ன போட்டாங்க. 4 நாள் சாப்பாடு கிடையாதுமா. நான் உள்ளவே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். கோயிலுக்குள்ள போற உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சும்மா நிறுத்துங்க, நான் சொல்றத நல்லா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் தங்கராஜ ரவிச்சந்திரனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கு கட்டி கொடுப்பேன் கனவுல கூட நினைக்காதீங்க. அது சரிக்கு முன்ன என்ன செஞ்சா தெரியுமாடா? அந்த பண்ணையில வேலை பார்க்கறான ஒரு பையனை ஓட்டிக்கிட்டு ஓடிச்சிட்டான். ஓடி போனாலும் பொத்திக்கிட்டு அமைச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய பத்துட்டு அந்த வாழாம சொத்துல பாதி கேட்டா தள்ளு. இந்த மனுஷன் அவமானம் தாங்க முடியாம தூக்கல கயத்தப்பட்டு நிக்க போனாரு. மனசு கேட்கலையே. ஒட்டான தாடியோட உங்களுடைய லைஃப்ல இந்த கலை வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட, அதாவது மனசுல பாதித்த விஷயங்கள் ஏதாவது உண்டா? பாதித்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கு. மரப்பாடியில ஒரு பாட்டு கேட்கிறது இயேசுநாதரின் 10ஆம் கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டாளர்கள் கேட்டிருப்பேரி. அப்புறம் ரெமி அப்படின்னு ஒரு தங்கச்சி, அப்புறம் தேவதாசன் சொல்லி ஒரு ஆசிரியர். தேவதாசன் ஆசிரியர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு வயசான ஒரு ரிட்டையர்டு வாத்தியார், ஆனா நல்ல ஆர்டிஸ்ட். அவங்க எல்லாம் 10 கட்டளை நிகழ்ச்சி அமைக்கிறக்காண்டி போயிருந்தோம். யாருமே கூட்டம் வரல. பெரிய ஊர் பரப்பாடினா ஊர்ல பெரிய ஊர். நாங்க நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு கட்டளையா சொல்லிக்கிட்டே வரோம். யாருமே வரல. முதல்ல ஒரு 15 பேர் இருந்தாங்க, 15 பேர் போயிட்டாங்க. பிறகு ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. கடைசி நாங்க நிகழ்ச்சி முடிக்கும் போது ஒரு ஆள் தான் இருந்தாங்க. அப்போ எல்லாரும் கேட்டோம், ஒருத்தருமே இல்லையே நாங்க நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல இது வந்து ஃபேமஸான செட்டி, அவங்கவுங்க ஊர் வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஆள் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நேரத்துலாம் ஆளே இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு 2 ஆளாவது இருக்குல்ல அப்படின்னாங்க. உடனே சந்தோஷமா நான் பாட்டிக்கிட்ட போய், சின்ன பாட்டி நிகழ்ச்சிலாம் நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டோம். பாட்டிட்டு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. பாட்டி உங்ககிட்ட தான் கேட்டோம், நிகழ்ச்சிலாம் எப்படி பாட்டி இருந்தது அப்படின்னு கேட்டோம். பாட்டி கண்ணே தெரியுது.
பாட்டி கண்ணுதான் தெரியல, நாங்க பண்ண நிகழ்ச்சியாவது கேட்டிருக்கோங்க, உங்களுக்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்டதுக்கு பாட்டி காதும் கேட்கல. கடைசியில தட்டி கேட்ட பிறகு நீ வச்சிருந்த பாய் வந்து என் பாய், நீ எப்போ முடிப்ப நான் அதை எடுத்து போன்னு தான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி. இன்னும் நம்ம பண்ண நிகழ்ச்சி பண்ணும்போது யாரும் வரல அப்படின்னு சொன்னா ஓஹோ இது மரபாடி நிலைமை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும். எடுத்து கொடுத்தேன்னா இந்த பாரு, இந்த படத்தை பாரு, இந்த பொம்பளைக்கு மேல சட்டை இல்ல, இந்த பொம்பளை படத்தை பாரு கீழே சட்டை இல்ல, அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். வேற எதாவது கரும கன்றாவே, இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? எதை என் ராசாட்சியை நினைச்சா படத்தை பார்த்தா தப்பா சும்மா இந்த மாதிரி இல்ல. நேரத்து தெரியாதனமா அந்த பக்கம் வைத்து பின்னால இந்த அறிவொழியா இருக்க பாடம் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துல போனேன். அங்க போனா ஒரு 10-16 வயசு தக்க பருவச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. பார்த்த உடனே என்னதான் சொல்லி கொடுப்பா அப்படி கொஞ்சம் நின்று பார்ப்பேன்னு அங்க நின்று பார்த்தேன். அழகா குயிலாட்ட சொன்னா பாத்துக்க. எனக்கு பறக்க போச்சு. ஆனா பாரு, இந்த எழுத்துல பாரு ஆனா போட்டிருக்கு, எங்கேயாவது ஆனா போட்டிருக்கா நீயே பாரு. இத பாக்கதா ஆகிலேன்னு கத்தி கூப்பிட்டீங்களா? வாட்டதான் கேட்க முடியும், சந்தேகம் வேற ஊர்ல உள்ளவட்ட போய் கேட்க முடியும். சொல்ல தெரியாம அப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலையா? நம்ம இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாம முன்னேறி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா? தாழ்வு மனப்பான்மை இப்ப கூட அவர் வரதான் செய்யும் சில நேரங்கள்ல. அதாவது நம்ம பண்ணும்போது இந்த நிகழ்ச்சி நல்லா இல்லாம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரதான் செய்யும். இப்பவும் பயம் வருது. அதாவது பயம் வரல அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல நிகழ்ச்சி கொடுக்க முடியாது. இப்பவும் என்னோட உச்சரிப்பு அப்படி இருக்குமோ, இல்லாட்டி நான் டேக் வாங்கிடணும். நிகழ்ச்சியெல்லாம் ஆலின் ரேடியோல போனா ஒரே டேக்ல என்னால பண்ணிட முடியாது. ஒவ்வொரு டேக் வாங்கினா யாருங்க ஏசுவாங்களோ, சித்தாமடம் ஏசுவாங்களோ, இல்லாட்ட சர்வேன் சார் ஏசுவாங்களோ, இல்ல ஆர்வம் சார் ஏசுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. இப்பவும் நான் போனா 3 தடவை 4 தடவை படிச்சு பார்த்துட்டு தான் சிறுகதை வாசிப்பேன். கொஞ்சம் இன்னும் பயம் இருக்கதான் செய்யுது. இல்லாத இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு வரைக்கும் சொல்ற மாதிரி அது தொட்டில் பழக்கம் இருக்கதான் செய்யும். அப்போ உங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? அந்த நேரம் வந்து எனக்கு அந்த தோல்வி வந்து பெருசா தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா, ஆல் இன் ரேடியோ அப்படின்னா இது ரொம்ப பெரிய மகுடம், மணிமகுடம், இதுக்குன்னு ரொம்ப நாள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதனாலதான் அடுத்த முயற்சி பண்ணேன். ஐயோ அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா முயற்சி பண்ணிருக்க மாட்டேன். இப்பவும் என்ன ஈடுபாடு படுத்திட்டு இருக்கிறது புதுக்குளம் சொல்லி ஒரு கிராமத்து மக்கள். அவங்கள அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஊர்ல வந்து 50 வீடுகள் இருக்கு. அந்த 50 வீடுகள் இப்போ 9 வருஷமா நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 9 வருஷம் நாடகத்தையும் இப்போ என்ன கூப்பிடுவாங்க. நான் 9 வருஷம் நாடகத்தையும் நான் போவேன். அங்க போனது அந்த ஊருக்காரங்களாம் அவங்க வந்து விலகிடுவாங்க.
என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருவாங்க. நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. வயசுல மூத்தவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, யாருமே படிப்பறிவு கிடையாது. ஆனா அவ்வளவு பேரும் நாடகத்துல நடிகர்கள். பெரிய ஒரு 73 வயசான ஆள் கூட என்கிட்ட வந்து சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்றதா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி 9 வருஷமா இப்ப எனக்கு 35 வயசு ஆகுது. 9 வருஷத்துக்கு முன்னால வயசு ரொம்ப கம்மி. அப்பவே நான் சொல்றதை கேட்டு இப்பவும் அதே ஆட்கள் சார் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி நாடகத்தை நடத்திட்டு வரோம். அந்த நாடகம் வந்து கிட்டத்தட்ட அதுல ஒரு 40 கிராம மக்கள் கூடுவாங்க. 40 கிராம மக்கள்னா குறைஞ்சது 3000 மக்களாக இருந்த நாடகம் பார்ப்பாங்க. கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நாடகத்துக்கு போய் போயிருந்தோம் நாடகத்துக்கு. அந்த நாடகத்துல இப்பவும் நிறைய நாங்க செஞ்சு ரொம்ப அழகா, அதாவது டிவி சீரியல்லாம் வந்துட்டு டிவி சீரியல்லாம் பண்ணப்போ மேடை நாடகம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். டிவி சீரியல் மாதிரி இடவிடாம நாங்க பண்ணாதான் அது நல்லா இருக்கும். அதனால இடவிடாம பண்றதுக்காண்டி நாங்க எல்லாம் ரொம்ப திறமையா இருந்து இடவிடாம பண்ணி அவங்ககிட்ட கை தட்ட வைப்போம். இது 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷம் அடுத்த நாடகம் நானும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு. தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா கன்னி மலரே நீ மலர்ந்ததென்ன கண்ணிலா பிள்ளை போலே மழலை பேச மழையிலே கொஞ்சமா மாலை நேரம் வந்தவன் நேற்று நீ சின்ன பப்பா நேற்று நீ அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லி இளைய கண்ணி பள்ளி கொள்ள கொடியே போடவோ என்ன பாட்டு பாடவோ நேற்று நீ சின்ன பப்பா நேற்று நீ உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? மற்ற இந்த லைன்ஸ் கிளப் அந்த மாதிரி மற்ற அமைப்புகள் ஏதாவது உங்களுக்கு விருதுகள் அப்படின்னு சொன்னா ஆல் இந்தியா ரேடியோவில் கிட்டத்தட்ட எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் அதுக்கு அவங்க வந்து சன்மானம் கொடுப்பாங்க. அது விருது தான். 2வது நான் கொண்டாடான் பிடிக்கும் தொடர்கதை எழுதுறதுக்கு முன்னால நான் தினகரன் செஞ்சுட்டு வர பணிக்கு பாராட்டி தினகரனுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா குமரன் அவர்கள் எனக்கு வந்து நினைவு பரிசு வழங்கினாங்க. நினைவு பரிசு வழங்கி கௌரவிச்சாங்க. திருநெல்வேலி ரோஜ் மகால் அப்படிங்கிற இடத்துல வச்சு நினைவு பரிசு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 100ஆம் நாடகம் முடிஞ்ச உடனே தனுஷ்கோடி ஆயிருக்காங்க, முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆயிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து திருநெல்வேலி ரோட்டரி கிளப், அவங்க திருநெல்வேலி ரோட்டரி கிளப் மூலமா சிறந்த படைப்பாளி அப்படிங்கிற ஒரு விருது கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், உங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விருது வாங்கலை இது வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அது போக எல்லாத்துக்கும் மேல உள்ள விருது வந்து கூட இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு ஆதரவு தான். அந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கேன். பல
விழாக்களிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எங்கள் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு பள்ளி ஆசிரியர்களுக்காக பல அரிய பெரிய சேவைகள் நன்மைகள் செய்திருக்கிறார்கள். எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாடகங்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி திறமையாக நடித்து பல பரிசுகளை பெற்று வெட்டியுளம் கிராமங்களிலே கருப்பட்டியை பரிசாக பெற்று மேல் முடிச்சு என்ற ஒரு அருமையான நாடகத்தை எழுதி பேரும் புகழும் பெற்றவர் நமது காமராஜ் அவர்கள். எல்லாத்துக்கும் மேல உள்ள விருது வந்து கூட இருக்கிறவங்க கொடுக்கிற ஒரு ஆதரவு தான். அந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க, நிறைய கவிதை. ஆமா. அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதை சொல்லுங்க. கவிதையோட கட்டுறதான் நிறைய எழுதி. கவிதை வந்து ரொம்ப பருவம் தான். முதல்ல அதாவது சின்ன வயசா இருக்கும்போது கவிதை வரும். சொல்ற மாதிரி ரோட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 16 வயசு, அந்த 16 வயசு 17 வயசு 18 வயசுல வர்ற கவிதை. அன்பே, ஆயுள் முழுவதும் என்னுடன் நின்றாயே, கடைசியில் உன் தலைமுடியின் ஆயுளை மட்டும் என் முதலில் தேய்த்து விட்டு மறைந்தாயே. ஆயுளா ஆயுளா அப்படின்னு சொல்லி இருக்கேன். அவ்வளவுதான். அந்த ஒரு கவிதை தான் பத்திரிகையில வெளியாயிருக்கு. வேற கவிதை எழுதல. கட்டுரை இருக்கேன். கவிதை வந்து ஒரே ஒரு கவிதை தான். மராத்தி முரசுன்னு ஒரு பத்திரிகையில வெளியாயிருக்கு. அப்புறம் சின்ன கண்டக்டரா ஓடிட்டு இருக்கும்போது வளர்த்தது வந்து ஆறாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மேடை நாடகம் முடிஞ்ச உடனே ரேடியோவில் வந்து 3 மாசத்துக்கு நாடகம் வந்துகிட்டே இருக்கும். நாடகம் வரும், சிறுகதை வரும். அவங்க அந்த ஊர்ல உள்ள வாலிபர் சங்கங்கள் வந்து எனக்குன்னு ஒரு சோறு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சோறுல அவங்க செலவழி, ஏன் செலவுல கிடையாது, அவங்க செலவுலேயே வெள்ளை அடிச்சு முத்தாரம்பூச்சி காமராஜ் எழுதும் மனசும் சேர்ந்தாச்சு சிறுகதை, அப்புறம் கலியுக பரசுராமன் சிறுகதை, கண்ணாடி மாப்பிள்ளை சிறுகதை, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணம் சிறுகதை, நடைபெணம் சிறுகதை, இன்று இரவு கேட்ட மகிழுங்கள், இன்று 8:30 கேட்ட மகிழுங்கள். அவங்களே அவங்களே எழுதி வாழ்க்கலர் வச்சு இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் செய்வாங்க. எனக்கு அந்த நேரம் அந்த ஊருக்காரங்க அவங்க செஞ்சு அடுத்த கேட்பாங்க, நீங்க அடுத்த நாடகம் எப்போ வருது அப்படின்னு கேட்பாங்க. அதனால அந்த கிராமத்து மக்களை ரொம்ப பாராட்டணும். ஆறாம்பண்ணை, அரசர் குளம், வல்லக்குளம், புதுக்குளம், வெட்டிக்குளம், பேய்க்குளம் அப்படின்னு சொல்லி நிறைய குளங்கள். தாதங்குளத்துல வந்து ஒரு சம்பவம். தாதங்குளத்துல வந்து நாடகத்துக்கு தலைமை தங்கக்காண்டி என்னையும் திருப்பதி போட்டு இருந்தாங்க. நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆக்டர்ஸ் வரல. உடனே அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நாடகத்தை எப்படியா முடிக்கணும், ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முக்கியமா நடிக்கிற ஆட்கள்லாம் வரல அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஊர்ல அவங்க பைசா பற்றி செய்யறாங்க, வெளியே இருந்து ஆக்டர்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க உள்ள. அவங்க உடனே காமராஜன் திருப்பதி நடிக்கட்டும், காமராஜ் நம்ம ஊர் ஆட்கள் தான், திருப்பதி நம்ம ஊர் ஆள் தான் நடிக்கணும்னு சொல்லி எங்க 2 பேருக்கும் ஒரு வயசானவர், நான் வந்து மாப்பிள்ளைக்கு அப்பா, அவர் வந்து பொண்ணுக்கு அப்பா, 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சோம். 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது. நாங்க அப்பதான் போயிருக்கோம். உடனே அவங்களுக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க பூரா மறந்துட்டாங்க. உடனே இப்ப எப்படியா நாடகத்துல என்ன செய்யலாம்னு சொல்லி நாங்க 2 பேருமே உடனே ஒரு நாடக கதையை அமைச்சு, நாங்களே ஒரு நாடக கதையை ஒரு முடிவு பண்ணி, நாங்களே சீன் அந்த இடத்துலயே மனசுல வச்சுக்கிட்டு 32 சீன் நடிச்சோம். 32 சீன் நடிச்சு நல்ல கைத்தட்டலாம். 32 சீன் நாங்களே எழுதுனது. அவங்க அதுக்கு பேர் கூட கஞ்சன் வச்சிருந்தாங்க. கஞ்சன், நான் தான் கஞ்சன். அதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது வித்தியாசமா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டாங்க ஸ்டேஜுக்கு. நான் ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்துருந்தேன். எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு என்ன வசனம் பேசணும்னு தெரியல. அப்போ உடனே முக்காப்புலா சொக்காப்புலா ஓ லைலா, முக்காப்புலா சொக்காப்புலா ஓ லைலா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார கும்பிடுற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, என்னையா இது பிள்ளையாருன்னா எப்படி பாடணும், ஒரு விநாயகர் துதி பாடணும், அது பாடணும், நீர் என்னன்னா இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற, இது என்னையா அப்படின்னு கேட்பாரு. அவங்க உடனே நான் சொல்லுவேன், அது ஒண்ணும் இல்லப்பா, டெய்லி நம்ம பிள்ளையாருக்கு முன்னால பையங்கெல்லாம் சேர்த்து இந்த பாட்டை தான் முக்காப்புலா சுக்காப்புலா ஓ லைலான்னு தான் போடுறாங்க. பிள்ளையாரே விநாயகர் துதிங்கிறத மறந்து இதுதான் நம்ம பக்தி பாட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் மாத்தி ஏதாவது பாடிட்டேன்னு வச்சுக்கேன், பிள்ளையார் என்ன தண்டிச்சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே நாங்க பிள்ளையார சுத்தி முக்காப்புலா சொக்காப்புலா ஓ லைலா அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே போவோம். ஸ்டேஜுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதே மாதிரி தட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்ச சிரிப்பு கடைசி நாடகம் முடிய சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க.
குரலை கேட்டு நமக்கும் இதே மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு அஃபெக்ஷன் வந்தது. நல்ல கேள்வி. ஆனா 13 வயசு வரைக்கும் வந்து நான் வந்து அம்மா பிள்ளையாவே இருந்தேன். அம்மா பிள்ளைன்னா எனக்கு வெளி உலகமே தெரியாது. குறிப்பா சொல்ல போனா கிராமத்துல வந்து ஆண்களுக்கு தனி துறை, பெண்களுக்கு தனி துறைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆண்களுக்குள்ள துறையே 13 வயசு வரைக்கும் தெரியாது. எனக்கு அம்மா தான் எனக்கு எல்லாம். வெளி உலகமே தெரியாது. வெளியே என்ன கூட்டு போக மாட்டாங்க எதுவுமே. அப்ப வீட்டுக்குள்ள கூட எனக்கு வந்து யாரோட பொருளுக்கு பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு பாதிப்புனாலதான் நான் இதுக்கு வந்தேன். எப்படி வந்தேன்னா, எங்க ஊர்ல வந்து நான் ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாடகம், இங்கிலீஷ் நாடகம் வச்சாங்க. இங்கிலீஷ் நாடகத்துல வந்து மை நேம் இஸ் போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லணும். சாரி, மை நேம் இஸ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். அந்த மை நேம் இஸ் கிருஷ்ணாங்க ஒரு வார்த்தை தான். நான் வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி போலீஸ்மேன் ட்ரெஸ் போடுறதுக்கு அந்த ஊர்ல வசதியான ஆள் யாருன்னு பார்த்து என்ன போட்டாங்க, ஒரு பெண்ணி போட்டாங்க. எங்க அப்பா எனக்கு காக்கி பேண்ட் காக்கி சட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த மை நேம் இஸ் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லணும். அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நான் மேல ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது மறந்தவொடனே எல்லாரும் என்னை கேள்வி பண்ணி சிரிச்சாங்க. கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு டீச்சர் வந்து ரொம்ப ஏசிச்சு. எப்படி ஏசிச்சுன்னா, அவன் பணம் பெரிய பணம், அந்த பணத்துக்காண்டி அந்த பையனை கொடுத்து கடைசியில் நாடகத்தையும் தொலைச்சிட்டீங்க, இன்னொரு பையனை கொடுத்துருந்தா அவன் என்னென்னதா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏசிட்டு என்ன ரொம்ப வெறுப்பேற்றி நீனா என்னடா படிக்கிற அப்படின்னு சொல்லி ஏசிட்டாங்க. அப்போ எனக்கு அப்படியே கண்ணில் ரொம்ப கண்ணீராக இருந்துச்சு. எப்படியாவது நம்ம கொஞ்சம் அந்த அம்மா கூடயே இருக்கிறதுனால நமக்கு வேகமா பேச முடியல, மறந்துருக்கு, வெக்கமா இருக்கு, இந்த வெக்கம்லாம் போகணும், பேசணும் அப்படின்னு சொல்லி நானே எங்க ஊர்ல கூலையாருன்னு ஒரு ஆர்வம், அந்த ஆத்துல போய் உட்காந்துக்கிட்டு நானே பேசுவேன். நானே உட்காந்து நானே பேசிக்கிடுவேன், நானே ஓடிக்கிடுவேன், நானே நடிச்சு பார்த்துக்கிடுவேன். அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட என்ன லூஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமா நடந்துக்கிடுவேன். அந்த நேரத்துல ஒரு மனிதரின் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்க. அதுல எனக்கு லேடிஸ் வேஷம் கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வசனத்தெல்லாம் நான் பேசினேன். அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, இவன் என்னத்த பேசுவான், இவன் ஒரு லூசு, அங்க போய் என்னதான் சொல்லிட்டு இருக்கானோ அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு அந்த நாடகம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் மனசுல இருக்கும், ஏதாவது எழுதணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பேன். சான்ஸே கிடையாது. 87 வரைக்கும். 87ல தேவி வாரதுல வந்தது. அப்புறம் 88 தான் வானொலியில 2வது வந்தது. அதுக்கப்புறம் 90ல தான் வந்தது. 2 வருஷம் அப்படிலாம் கேட்பேன். 90க்கு மேலதான் எல்லாம் வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சது. எனக்கு நெல் சொரு வேணாமா, உழுந்த போதும் மாமா, நான் ஊற்றி கொள்ள உழுந்த போதும் மாமோ. ஆக்கட்டுமா, நீ குழம்பு ஆக்கட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏமமுதனே, சொல்லுங்க மருமகனே. கறி குழம்பு வேணாமாமா, எனக்கு மீன் குழம்பு வேணாமாமா, உடையுள்ள போதும் மாமா, நான் கொண்டு சின்ன உடையுள்ள போதும் மாமா. வாழையில போடட்டுமா, போடட்டுமா, சொல்லுங்க மருமகனே, ஏமமுதனே, சொல்லுங்க மருமகனே, சொல்லுங்க. வாழையில வேணாமாமா, எனக்கு தையல வேணாமாமா, கையில தான் போடு மாமா, ஏன் அருமை மாமா, கையில தான் போடு மாமா. சேரிகளூர் ஆர்ட்ஸ் ஸ்கூல், அப்புறம் சேரிகளூர்ல எம்எம் மிடில் ஸ்கூல். எம்எம் மிடில் ஸ்கூல்ல என்னோட நாடகம் போட்டிருக்காங்க. என்னோட நாடகத்தை நான் எழுதுற நாடகத்தை திருநெல்வேலி திரைவியம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்க. அவங்கள என்ன ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஃபாதர் இருந்தாங்க, கவிபாலன் ஃபாதர். அவங்க எது சார் 90ல என்னோட படைப்புகள் தான் சார், எல்லாமே வானொலி படைப்புகள். வானொலி படைப்புகள், தேவி வாரதல் படைப்புகள். ஆமா. அதுக்கப்புறம் 90ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 2002 வரைக்கும் 540 படைப்புகள்.
ஆர்சி பள்ளிக்கூடத்துல ஒரு ரவிபாலன் சொல்லி ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அவங்க தான் பட்டிமன்றம்லாம் என்ன கூட்டு போவாங்க. பட்டிமன்றம்லாம் கூட்டு போய் பேசுறா என்னெல்லாம் பேசு அப்படின்னு சொல்லி உங்களை கொடுத்தாங்க. பட்டிமன்றம் ஒரு 10 பட்டிமன்றம் ரொம்பலாம் பண்ணிருக்கீங்களா, ஒரு 10 பட்டிமன்றம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எம்ஓ மிடில் ஸ்கூல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக பெருமாள் வந்திருக்கும். அப்புறம் அந்த பள்ளியின் தாளாளர் சத்தார் அவர்களுக்கும். ஏன்னா அவங்களாம் ஸ்டேஜில் என்ன சாதாரணமாக விட்டாங்க, அதனால நிறைய பண்ணிட முடியுது. அதே மாதிரி இங்கே உள்ள நாடகத்தை பார்த்து மேலே நீடித நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னோட நாடகத்தை கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் என்னோட நாடகத்தை வந்து என்னோட ஸ்கிரிப்டை வாங்கி கொண்டு போட்டாங்க. அப்படியே தொடர்ந்து எல்லா பக்கமும் தலாங்குறிச்சி காமராசு அப்படின்னு சொன்னால் ஒரு நாடக எழுத்தாளர், ஒரு பத்திரிகை எழுத்தாளர் அப்படின்னு 3 மாவட்டத்தில் தெரிகிற அளவுக்கு என்ன ஆக்கியிருக்காங்க. நான் திருநெல்வேலியை விட்டு சென்னைக்கு சென்று சென்னையில் வரும் சின்ன திரையில் ஏதாவது என்னோட படைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கேன். அதுக்கு பெரிய சுப்பராஜ் அவர்கள்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். அவர் ஒரு இசையமைப்பாளராக, நாட்டாளம் திருப்பதி வந்து ஒரு நல்ல நடிகர். என்னோட எழுத்து, ஏன்னா எனக்கு இதுவேல வந்து என்னோட நடிப்பு எடுக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் சின்ன வயசுல பண்ணோம். இப்போ வந்து எழுத்து தான் என்னோட எழுத்து, அவரோட நடிப்பு, அவரோட இசை, இதெல்லாம் ஒரு கூட்டணியா சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் சின்ன திரையில ஒரு வளம் நிச்சயமா வருவோம். அது வந்து இன்னையிலிருந்து ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. நல்ல அருமையான முன்னேற்றத்துக்குரிய ஆசை தான். சரி, உங்க ஆசை நிறைவேற ஆண்டவனை பிரார்த்தி இதற்கு